முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது துறைகளை நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கிய ஆளுநர் அவர் அமைச்சரவை கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார் எனவும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் நாளை மாலை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி சந்தித்து உதய் மின் திட்டத்தில் இணைவது குறித்து ஆலோசித்த நிலையில் அது தொடர்பாக நாளைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் தமிழக உள்ளாட்சித் தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் உள்ளாட்சி பதவிகளுக்கான காலம் முடிவடைவதால் நிர்வாக அதிகாரிகள் நியமிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மறு உத்தரவு வரும் வரை தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு மறுத்துவரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விளைநிலங்களை வீட்டுமனைகளாக்குவதற்கான தடை தொடரும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு, பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது.